ஐயா விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுனால தான் இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க. தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கவனிக்கலையும் செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க, பேச்சு நிறுத்துங்க, இறந்துட்டாங்க, சுற்றி மாய் கணக்கிட்டு இருக்காங்க, நிலைமை சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இவருக்கு என்ன விஷயம் சார் அங்கிள் அப்படின்னு கத்திட்டு இருக்கு. மாப்பிள்ளை அவரு தான் சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த குற்றம். முழுக்க முழுக்க ஐயா சீமான் அவர்களுடைய பேச்சாலும் சிந்தனையினாலும் கொள்கையினாலும் கோட்பாடுகளாலும் இந்த வாக்கு கொள்கைகளால மட்டுமே சீமானுக்கு விழுந்த வாக்கு அப்படின்னா சீமானுடைய கொள்கையும் தன்னுடைய கொள்கையாக தான் விஜய் எடுத்திருக்காரு. கருவாட்டு குழம்பு கறி குழம்பு கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஆகாது. அது மாதிரி தான் ஐயா விஜய் அவர்களுடைய கொள்கை. அவருடைய கட்சியும் என்னைக்குமே ஆகாது. போதையில் சேர்ந்த தமிழ்நாடு, தனியார் கல்வித்துறையில் சிறந்த தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் 196 கல்லூரியில் 96 கல்லூரியில் முதல்வர்களே இல்லாமல் கல்லூரி நடக்குது. 41 பேரும் அங்கே உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும்ல. கிடைக்கணும்னா ஐயா விஜய்ஜிக்கு உள்ளே போடணும், அவ்வளோதான் நீதி. இல்லை, எந்த ஒரு தலைவனுமே மக்கள் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க, அப்படித்தானே? இவர் விரும்புவார். எப்படின்னா 250 கோடி விட்டுட்டு வரேன், 250 கோடி விட்டுட்டு வரேன், 250 கோடி விட்டுட்டு வரேன்னு சொல்றாருல்ல. ஏன் 250 கோடி விட்டுட்டு வர யாருமே இல்லையா தமிழ்நாட்டில்? Nemathi Property Management. Contact 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்காங்க இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம், அதை தொடர்ந்த அரசியல், இப்போ இபிஎஸ் அவர்களோட பிரச்சாரத்துக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இனி வரும் காலங்கள்ல தேர்தல் வரைக்கும் எப்படி பரப்புரைகள் போக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா விஜய் அவர்களுக்கு இப்பதான் ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதா செய்திகள்லாம் வருது. இல்ல, பரிந்துரை தான் செஞ்சிருக்காங்க. பரிந்துரை செஞ்சிருக்காங்க. நமக்கே என்னன்னா, கைது செய்ய போறவருக்கு எதுக்கு அந்த பாதுகாப்பு? அல்லு அர்ஜுன் அவர்கள ஒரு பெண்மணி இறந்து போனதுக்கு 2 நாள் சிறை அடைச்சாங்க. இப்ப 41 பேர் ஐயா விஜய் அவர்களால இறந்து போயிருக்காங்கிற போது எந்த சிறையில் அடைப்பாங்க? ஐயா விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் வேற, ஐயா எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் என்பது வேறு. ஐயா எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு இராணுவ கட்டுப்பாடுடைய, அது ஒரு கட்சி, இது ரசிகர் மன்றம். இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இல்லையா? அவங்க ஒரு இராணுவ கட்டுப்பாடோட ஐயா எடப்பாடி பேசுறாருன்னா அனைவரும் அமைதியா இருப்பாங்க, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. அந்த கோளாறெல்லாம் அங்க நடக்காது. அது ஒரு கட்டுப்பாடோட சீரா இயங்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி. ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு தலைவர். இது அப்படி கிடையாது. இது ஒரு ரசிகர் மன்றம், ஒரு கொள்கை இல்லா கூட்டம். தனக்கு என்ன, அவங்க தலைவனுக்கே அவங்கள பற்றி கவலை கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ரசிகர் மன்றத்துக்கும் கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஐயா விஜய் அவர்களுடைய இந்த அவர் கூட்டத்தில் நடந்த இந்த மரணத்திற்காக இதை தடை பண்ணுறதெல்லாம் தவறான விட. யார் ரோட் ஷோ போனாலும் சரி, கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இறக்குறாங்கன்னா தலைவர் மட்டுமே தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஐயா விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுனால தான் இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, தாமதமானதுக்குமே காரணம் வழிநெடுக கூட்டம் இருக்கு. அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ச் பை இன்ச்சா தான் அவருடைய பேருந்து நகரு. அவர் போகும்போதும் கூட்டமா இருந்தது. 40 நிமிஷத்துல எப்படி சென்னைக்கு வந்தாரு? அவர் வரும்போது சரி நீங்க சொல்ல, அது கூட்டம் கலைஞ்சு அதுக்கப்புறம் அவர் போன. இவ்வளவு பெரிய விடயம் இருக்கும் பொழுது ஏன் தாமதமா வரணும்? நம்ம அதை கேட்கக்கூடிய கேள்வி எதுதான். சரி, தாமதமா ஒரே கூட்ட நெரிசல்கிறார்ல, ஒன்வேல வந்ததுனால தானே கூட்ட நெரிசல். சேலம் ஏர்போர்ட்ல இறங்கி நாமக்கலுக்கு போயிருந்தா கூட்ட நெரிசல் வந்திருக்குமா? போயிட்டு இருக்கலாமே. சரி, நாமக்கல்ல இறங்கிட்டீங்களா, நேரத்துக்கு போயிட்டீங்களா, அங்கேருந்து கரூருக்கு நேரத்துக்கு போயிட்டு இருக்கலாமே. நேரம் ஆக 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 தானே கூட்டம் வருது. நேரம் ஆனதுனால தானே இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. இல்லை, நான் கேட்கறது இன்ச் பை இன்ச்சா அவருடைய பேருந்து நகருது. அப்படிங்கும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே அவருக்கு அவ்வளோ டைம் ஆகுது. அப்போ ஒரு மேஜர் பிளேஸ், ஒரு நாமக்கல்ல இருந்து அவர் கரூர் போகணும் அப்படிங்கும்போது லேட் ஆக தானே செய்யும். நாமக்கலுக்கு வராரு அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இறங்கி நாமக்கலுக்கு வந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. அவர் வச்சிருக்கிற பேருந்துலேயே வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இவர் தான் கூட்டம் சேரணும், நான் பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், அந்த ஒரு ஈகோல திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்கிறாரு. இவர் இங்கே வந்துட்டாருன்னா மக்கள் அங்கே கூட சொல்லணும்.
புரியுதுங்களா? அது நான் வரேன் அப்படின்னா நான் இப்போ இந்த இன்டர்வியூ வரேன்னா நீங்கள் ரெடியாக இருந்தால் நான் வந்துடுறேன், டக்குன்னு பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். அப்போ புரியுதுங்களா? அப்போ விஜய் அவர்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். 2 கூட்டம் பார்த்துருக்காரு, அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, செஞ்சுருக்கிறாரு, ஏற்பாடு பண்ணது அவர் தான், போய் பேசுனது அவர் தான். அப்படிங்கிற பொழுது அப்போ நீங்கள் மட்டுமே இருக்கணும், நீங்கள் மாஸ்க் காமிக்கணும், நான் யாருன்னு காமிக்கணும், நீங்கள் பேசுறது ட்ரெண்டிங் ஆகணுங்கிற ஒரு மனநிலையில் பண்ணும்பொழுது அது தவறா இல்லையா? அப்போ ஐயா விஜய் அவர்களை பொறுப்பு சொல்லணுமா இல்லையா? யாரோ ஒரு ஆளை ஏவி விடப்பட்ட ஒரு நபருங்கிறனால ஐயா விஜய் அவர்கள் எவ்வளவு பொறுப்பு இல்லாதனமா இருக்காரு. இல்ல அவர் உடனடியா அங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் மக்களை பார்க்கணும்னு தான் பெர்மிஷன் கேட்டோம், ஆனா பெர்மிஷன் தரல, அதனால நாங்க கிளம்பி வந்தோம். இதெல்லாம் கட்டுக்காது. இவர் போகும்போது ஒருத்தர் கத்துறாரு, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார். விஜய் ஒரு இடத்துல வராருங்கும் போதே அங்க கூட்டம் கூடுது அப்படிங்கும் போது, அப்போ அவர் வந்தாலும் கூட்டம் கூடி நெரிசல் வருது, பிரச்சனைன்னு சொல்லப்படுது. அப்போ அவர் வரலனாலும் வராம ஓடிட்டாருன்னு சொல்லப்படுது. அப்போ அவர் என்ன செய்ய? நீங்க அவங்களுக்கு கரூர்ல தானே இடம் தர மாட்டாங்க, திருச்சியில இடம் தர மாட்டேன்னு சொன்னாங்களா? ரூம் போட்டு தாங்கிறதுக்கு இடம் தர மாட்டேன்னு சொல்லல. ஏன் கரூர்லயே எவ்வளவு ரூம் இருக்கு, அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றதுக்கு அலௌடு இல்லைன்னு அப்படியே இல்ல. இவர் போகும்போது கத்துறாரு 30 பேர் ஒருத்தர் இறந்துட்டாங்க சார் அப்படிங்கிற, திரும்பி கூட என்னன்னு பார்க்காம போறாரு. ஒரு சொல்லிட்டு போனால 30 பேர் இறந்துட்டாங்களா? அவருக்கும் ஒரு மனவேதனை இருக்கும்ல, அந்த டைம்ல பேசணும் அப்படிங்கறது. எல்லாரும் இறந்துட்டாரு அப்படின்னு கீழே இருந்து ஒருத்தர் செருப்பு தூக்கி மேல அடிக்கிறாரு, தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கவனிக்கலன்னு செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க, பேச்சு நிறுத்துங்க, இறந்துட்டாங்க, சுற்றி மாய் கடந்துட்டு இருக்காங்க, நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட இவருக்கு என்ன விஷயம் சார் அங்கிள் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகா? இதுதான் பொறுப்பா? ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அப்படி பேசிட்டே இருந்திருப்பாரா? அக்கா அதான் சொல்றாங்களே, இந்த செருப்பு தூக்கி அடிச்சாருங்கிறாங்க. அந்த காணொலி ஜூம் பண்ணி பாருங்க, செருப்பு தூக்கி அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அவருடைய இதயத்தை போட்டு அழுத்துறாங்க, உயிர் போயிடுச்சுட்டு மீண்டும் வருவாரா அப்படின்னு அழுத்துறாங்க, முதல் உதவி செய்யறாங்க. இல்ல இறந்துட்டாங்கன்னு காமிக்கிறதுக்கு தான் செருப்பை தூக்கி அடிச்சாங்களா? அப்ப கூட செருப்பை தான் தூக்கி அடிக்கணும்னு. முதல்ல தண்ணி பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கீழே என்ன கிடையாது, கல்லு தூக்கி அடிக்க முடியுமா? முதல்ல தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க, கவனிக்கல, அப்புறம் செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும் இந்த நேரத்துல? விஜய் சார்னு கத்த முடியுமா இவர மாதிரி சிஎம் சார்னு? வேற என்ன பண்ண முடியும் அந்த நேரத்துல? நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, இறந்துட்டாங்க, சுத்தி மாய்க்க நடந்துட்டு வராங்க, கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு, கத்தினாலும் கேட்காது, வண்டியை போட்டு தட்டினாலும் கேட்காது. அப்போ கவனம் ஈர்ப்புனோன்னு ஏதாவது ஒன்று ஏடாவமாக செய்யணும். இப்போ விஜய் செயல ஏதாவது ஏடாவமாக செஞ்சுட்டு இருக்காருல்ல, அது மாதிரி ஏடாவமாக ஏதாவது ஒன்று செய்யணும். செஞ்சாதான் பார்ப்பாங்க கீழே என்ன நடக்குதுன்னு அதை பார்ப்பாங்க. இவரே தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு, மாய்க்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு உடனே பேச்சு நிறுத்துறாரு. அப்போதான் இவருக்கே தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு. முதல்ல மனப்பாடமாக சொன்னதை சொல்லட்டோமா அப்படிங்கிற ப்ரெஷரில் இருந்தால் சுற்றி என்ன நடக்குது தெரியல, பாட்டு வராரு பேசிட்டு போறாரு. இதுதான் ஐயா விஜய் அவர்கள் கடைபிடிக்க. அதனாலதான் சொல்றோம் அவர் மேல குற்றம் இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல அவர் மேல மட்டும் இல்லை, காவல்துறை மேலேயும் குற்றம் இருக்கு. ஒரு அளவுக்கு மேல அவர் வரலையா, கூட்டம் அதிகம் வருகிறதா. நம்ம இப்ப எப்படி டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா, இப்ப மெட்ரோ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா டெக் டைவர்ஷன் போடுறாங்க, அந்த மாதிரி இவங்கள போட்டு அடக்கிடணும்ல, போட்டு பேரிகார்டு போட்டு வரல, இதுக்கு மேலே கூட்டம் போகக்கூடாது, கூட்டம் அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே உயிரிழப்போ இல்லை உடல் பாதிப்போ ஏற்படும், அதனால் யாரும் போகக்கூடாதுன்னு நினைக்கணும். அவங்களே எதுவும் செய்யலை. ஐயா விஜய் அவர்களும் சொல்லலை என் பின்னாடி யாரும் வர வேணான்ட்டு. நாமக்கல்லேருந்து கரூருக்கு 5000 பேர் பயணிச்சு போயிருக்காங்க. இவ்வளோ விளைவுகள் இருக்கும்போது இது எல்லாம் யார் பொறுப்படைவா? இல்லை ரசிகர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வராங்கங்கும் போது அவர் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அதாவதுக்கா காவல்துறை மிரட்டினாலும் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் தான். ஏன்னா ஒரு தலைவன் சரின்றாதான் அவங்க கீழே இருக்கவங்களாம் சரியா இருப்பாங்க. முதல்ல இவரே சரி கிடையாது. இவர் என்ன கட்சி நடத்துகிறோம், என்ன கொள்கை வச்சிருக்கோங்கிறலாம் இவருக்கே முதல்ல தெரியாது. இவருக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு தெரியும். கொள்கையெல்லாம் எதுக்கு, ஜெயிச்சா நல்லது செஞ்சா போ அப்படி இருக்கவங்க தான் அவங்களாம். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ இருக்கு, ஒரு டேங்க் மேலே போய் ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு காவல்துறை மிரட்டுறாரு, போன்னு அடிக்கச்சு, அவன் பாட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காப்புல டேங்க்ல. ஒரு ஜென்ரேட்டர் செட்டு சுற்றி செட்டு போட்டிருக்காங்க, ஏறாதன்னு கத்துறாங்க, இங்கேருந்து கத்துறாங்க. ஜென்ரேட்டர் செட்டு இருக்கு, கரண்ட் பாயுது, ஹை வோல்டேஜ் கரண்ட், யாரும் போக வேணாம் அப்படிங்கிறாங்க. அதையும் பிச்சுக்கிட்டு அது மேலே ஏறி போய் நின்று தளபதினா அப்போ இந்த கூட்டத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம காவல்துறையே நல்லா பாராட்டுறோம், அதே நேரத்தில் கடுமையாக கண்டிக்கிறோம்.
ஐயா விஜய் அவர்களே நம்ம கைது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதிர்கட்சி தலைவராகட்டும், அது போல வந்து இப்போ பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும், இல்ல வந்து திரு சீமான் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த ஸ்டார்டிங் இன்சிடென்ட் நடந்த போது விஜய்க்கு வந்து அவரும் துயரத்துல இருப்பாரு, இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து எதிர்பாராத விதமா நடந்துருச்சு, இதை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம், இந்த மாதிரி விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 நாள் கழிச்சு அகெயின் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது அப்போ விஜய்க்கு வந்து முகத்துல சோகமே தெரியல. அப்போ வந்து விஜய் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா அவர் தான் காரணம், கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னா இறப்புக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி விஜயை வந்து பயங்கரமா தாக்கி பேசுறார். ஸோ இந்த நிலைப்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க அரசியல் சூழ்ந்து இருக்கா? ஏன்னா பிஜேபிக்கு அடுத்து போறார் விஜய், அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து கட்டமைக்கப்படுது இப்படின்னும் பேசுறாங்க. ஸோ இது அரசியல் சார்ந்த கட்டமைப்புகள் தானா இதெல்லாம்? முதல்ல எல்லாருமே சொன்னாங்க, நான் தான் சொன்னேன், யாரும் இந்த அரசியலா பார்க்க வேண்டாம், இறந்து போயிருக்கிறது உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னேன், விசாரிக்க தான் தெரியும், அது போக போக தான் தெரியும் யார் மேலே குற்றம் இருக்கிறது என்பது. ஐயா விஜய் அவர்கள் மேலே தான் முழு குற்றம் இருக்குது என்பது 41 பேர் இறந்து அவர் 3 நாள் கழிச்சு வீடியோ போடும்போது தெரியுது. யாராவது ஒரு தலைவர் 3 நாள் கழிச்சு வீடியோ போடுவாங்களா? நம்ம அரசியல் தலைவருக்கு ஐயா எடப்பாடி பேசியிருந்தாங்க, முதல்வர் 1 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தார், அதெல்லாம் நம்ம பாராட்டணும். ஆனால் 3 நாள் கழிச்சு இறந்து போன கட்சிக்காரங்க அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கட்சிக்காரங்க, எங்களை கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி கூட வந்து பார்க்கல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் 20 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இவர் நைட்டு 11 மணிக்கு அடிக்க போகிறாரு, நான் எல்லாருக்கும் 20 லட்ச ரூபா தருவேன். எதுக்கு? சீமான் அவரை போட்டு அடி 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 நடிச்சவர் ஐயா சீமான். இன்னைக்கு கூட அவனுக்கு தொண்டன்லாம் அணில் குஞ்சு கதறும், ரசி குஞ்சுலாம் சீமான் கதறுவான். அவங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு போய் சீமான் ஆதரிச்சார். போயிட்டு எல்லாரும் குருதி கொடை பாசறையிலேருந்து எல்லாரும் ரத்தம் கொடுங்க, யாரும் அரசியலாக பார்க்க வேண்டாம், என்னை விட தம்பி வருஷமா இருப்பான் அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் பேசினாரு. ஆனால் நம்ம சொல்கிறோம் தம்பிக்கு வருத்தமே இல்லை, தம்பி ஜாலியாக வந்துக்கிட்டு சார் அரசியல் தீவிரமா பண்ணுவோம், நீ தீவிரமா பண்ண கதை எங்களுக்கு தெரியாத, நீ என்ன தீவிரமா பண்ணி வச்சிருக்க? விஜய் வந்து இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்டம். நீங்க ஏன் செய்யலை அப்படிங்கிறது நம்ம கருத்து. ஏன்னா நீங்க 2 கூட்டம் பார்த்துறீங்க, கட்சி வந்து தொடங்கி பேருக்குன்னா கட்சி நடத்திட்டு வரீங்கல்ல, ஏன் செய்யலை? நீங்க செய்யணும் அதெல்லாம் விடுங்க, ஏன் செய்யலை அதுதான் நம்ம கேட்கக்கூடியது. இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும், தோழர்களை தன்னை கீழே இருக்கவங்களுக்கு கட்டுப்பாடாக கொண்டு வரணும், ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். எதுவுமே இல்லை, தளபதி கத்தணும், அவரை பார்த்தா நம்மளை போல மனுஷன் தானே அவரு. அவனே ஒரு விஜய ஒரு வெத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதுக்குதான் கட்சி தொடங்கி எதுக்குதான் நடத்துறாப்புலன்னு தெரியல, சும்மா ஏதோ வச்சுட்டு இருக்காரு, யாரோ ஏவி விடப்பட்ட ஒரு ஆள் என்று நம்ம பேசிட்டு இருக்கோம். 6 பேர் நான் பார்த்தா போதும் அப்படின்னா அப்ப இந்த கூட்டத்தில் மரணம் வரைக்காம என்ன நடக்கும்? நம்ம இவங்களை திட்டக்கூடாது, பாவம் அது. ஆனா நம்ம திட்டதான் செய்யறோம். கோழி குஞ்சு இறந்து போன மாதிரி கொத்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது சார்ந்து வந்து இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் காலங்கள் நெருங்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை தானே, அதாவது விஜயோட இன்சிடென்ட்ல இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இனி இபிஎஸ் அவர்களுக்கும் வந்து பரப்புரையில் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை வந்து விதிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு அதாவது மற்ற அரசியல் கட்சிகள் இனி பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க முடியாது, ரோட் ஷோஸ் போக முடியாது. ஆனா ஒரு இடத்துல பொதுக்கூட்டங்கள் நடத்திக்கலாம், ஆனாலும் மக்களை போய் சந்திக்கிற அந்த நிலை வந்து மாறும். முதல்ல சொன்னேன், ஐயா விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வேறு, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கூடிய கூட்டம் என்பது வேறு 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 அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஐயா விஜய் அவர்கள் நடத்துறதுக்கு முன்னாடி தான் எடப்பாடி அவர்கள் அதே இடத்துல ரோட் ஷோ நடத்தினார். அப்ப எந்த விதமான அசம்பாதமும் ஏற்படலைல்ல, இவருக்கு மட்டும் ஏன் ஏற்படுது? அது இவர் பண்றது, இவர் செய்யக்கூடிய பழக்கம். ஐயா விஜய் அவர்களுக்கு அது வழக்கம், தான் யாருன்னு காமிக்கணும், அப்படி நான் தான் பெரியவன்னு காமிக்கணும் அப்படிங்கிறது ஐயா விஜய் அவர்களுடைய பழக்கம். ஆனா ஐயா எடப்பாடி மற்றவங்களுக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா தான் ஒரு அரசியல் தலைவராக அவங்கள உணர்றாங்க, ஒரு கட்சியினுடைய தலைவனாக உணர்றாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தொண்டர்களை அவங்க உணர்ந்த காரணத்தினால்தான் அங்க எந்தவித அசம்பாதமும் நடக்கல. நம்ம திமுகவை 1000 விமர்சிக்கிறோம், முப்பெரும் விழா நடத்தல. அவங்களுக்கு போகக்கூடிய கூட்டம் அரசியல் கொள்கைகளை கேட்கக்கூடிய கூட்டம், அரசியல் பேச்சுகளை கேட்கக்கூடிய கூட்டம். ஆனா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அரசியல் தாண்டி சினிமா சார்ந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து பல மடங்கு கூடுவாங்க. ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க, இதை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. தெரியும் இவ்வளவு ஆட்கள் வருவாங்க, இவ்வளவு வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஐயா விஜய் அவர்களுக்கு ரொம்ப கஞ்சத்தனம்.
ஏன்னா கூட்டம் வரும்னு தெரியும். இந்த நீங்களே பார்த்துருப்பீங்களா, இந்த பாக்ஸாக போடுவாங்க கூட்டத்தை. ஒரு கம்பியில் வந்து இந்த பாக்ஸில் இவ்வளோ பேர், இந்த பாக்ஸில் இவ்வளோ பேர்னு பிடிப்பாங்க. நீங்கள் போறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இவ்வளோ பேர், இந்த பாக்ஸில் இவ்வளோ கூட்டம் தான் வரணும்னு நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. ஒன்று அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கணும், இல்லை அதை பார்த்து உளவுத்துறையோ இல்லை திமுக அரசோ ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இவங்க 2 பேருமே பண்ணலாங்கிற பொழுது மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த குற்றம். ஸோ அடுத்து இப்போ சீமானுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு தான் போகும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து இந்த தேர்தலில் 2026ல குறையுமா இல்லை கூடுமா? ஏன் வேற எந்த கட்சியிலேருந்தும் போகாதா? திருமாவளவன்கிலேருந்து போகாது, அதிமுக கட்சியிலேருந்து போகாது, திமுகலேருந்து போகாது, இந்த சின்ன சின்ன கட்சி அங்கேருந்துலாம் போகாது. குறிப்பா நாம் தமிழர்லேருந்து தான். இளைஞர்களோட வாக்கு வந்து சீமானுக்கு தான் அதிகமா இருக்கு. அப்போ இளைஞர்களோட வாக்கு இப்போ விஜய்க்கு போறதுக்கு சாதகம் அதிகமா இருக்கு. கொள்கைகளால கோட்பாடுகளால் விழுந்த வாக்கே தவிர உதிரிகளால் விழுந்த வாக்கு என்பது அல்ல அல்ல அல்ல. அது உதிரிகளால் விழுந்த வாக்குகள் அல்ல. சீமானவர்களுடைய முழுக்க முழுக்க ஐயா சீமானவர்களுடைய பேச்சாலும் சிந்தனையினாலும் கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் விழுந்த வாக்கு. இன்னொன்று வேட்பாளர்களா நின்னங்க பயங்கரமாக படிச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆற்றல் என்பது எவ்வளவு பாய்ச்சி முடியுமோ எவ்வளோ பாய்ச்சி வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி நிற்குது, திமுக அதிமுக நிற்குது அப்படின்னா எவ்வளோ லட்சத்தில் கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் வெறும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலை. அவங்க வராங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தண்ணி பொட்டலம் வாங்கி தருது, இந்த மாதிரி செலவு தான், அடிப்படை செலவு தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு டீசல் போடுறது, பேனர் அடிக்கிறது, ஒவ்வொரு தடவையும் பொதுக்கூட்டம் நடத்தி இந்த மாதிரி செலவு பண்ணி பெரிய களம் கண்டு எவ்வளோ தேர்தல்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஐயா விஜய் வந்து இப்போதான் வந்திருக்காரு. அவர் வந்து பெரிய ஒரு மாதிரி எல்லா ஓட்டம் அவருக்கு போயிருங்க. என்னங்க போகும்? உதிரிகள் போடுற வாக்கு. நீங்க சொல்ற மாதிரி கொள்கைகளால மட்டுமே சீமானுக்கு விழுந்த வாக்கு அப்படின்னா, சீமானுடைய கொள்கையும் தன்னுடைய கொள்கையா தானே விஜய் எடுத்திருக்காரு. எப்படி சொல்லுவீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னா? ஐயா சீமான் அவர்கள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்க, இந்த மண்ணுல 2 ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லது இல்லையே. திராவிடத்திற்கு எதிர்ப்பானது தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தையும் தன்னுடைய கொள்கையா தான் எடுத்திருக்காரு. அப்படி கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னைக்குமே ஆகாது. சாம்பார் ரசம் மாதிரி. சாம்பார் ரசத்தை கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கருவாட்டு குழம்பு கறி குழம்பு கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஆகாது. அது மாதிரி தான் ஐயா விஜய் அவர்களுடைய கொள்கை. அவருடைய கட்சியும் என்னைக்குமே ஆகாது. ஏன்னா ஒரு கட்சின்னா ஒரு கட்டமைப்பு வேணும், அதற்கான தொண்டர்கள் வேணும், அதுக்கு பர்டிகுலராக உடைக்கக்கூடிய ஆள் வேணும். விஜய்னு வந்தால் ஒரு மண்ணாங்கட்டியும் வேலைக்கு ஆகாது, ஒரு மண்ணும் வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டாக தான் போகும். கடல் மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா, கடலில் உள்ள தாதுக்கள் போகக்கூடாது, மீன்கள் இனப்பெருக்கம் குறையக்கூடாது, பவளப்பாறையில் இருந்தால் தான் மீன் இனப்பெருக்கம் நடக்கும், அப்போ தான் கடல் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் இனி சொல்கிறது என்னென்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவு நீரும் சாக்கடை தண்ணியும் எதில்? கடலில் மெரினா பீச்சில் தான் போய் கலக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம், கடல் நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம் சொல்கிறாங்களே தவிர அந்த நீரை சுத்திகரித்து மறுபடியும் அந்த கழிவு நீரில் எங்கே கலக்குறாங்க? சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர்லாம் எங்க கலக்குறாங்க? உள்ளதானே கலக்குறாங்க. அப்புறம் எப்படி கடல் சுத்தமாகும்? இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பூமியை அழிச்சது பத்தாது, மண்ணை அழிச்சது பத்தாது, மலை அழிச்சது பத்தாது, ஆத்து மணல் திருடி வித்தது பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பார்லிமெண்ட்லேயே போயிட்டு எனக்கு ரோடு பெருசாக போட்டு கொடு, கேரளாவுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கடலில் வேற கொண்டு போய் மீத்தேன் எடுக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க இல்லையா? இதெல்லாம் தடுக்கணும், கடல் வளத்தை காப்பாற்றணும், பவளப்பாறைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடல்கள் மாநாடு நடத்துகிறாங்க, கடல் அன்னை மாநாடு நடத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் பாருங்கள், நான் போனதில்லை, நான் அந்த டூர்லாம் போகிறாங்கல்ல அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க இப்படி காமிப்பாங்க, தண்ணி அப்படியே தெளிவாக இருக்கும். நான் முதல்ல எப்படி பார்த்தேன்னா, அவதார் 2 படத்தில் அவதார் வே ஆஃப் வாட்டர் படம் வந்தது, அப்போ பார்த்தேன், ஓ தண்ணி இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டூரிஸ்ட் போகிறாரு, உலகம் முழுக்க சுற்றி காமிக்கிறாரு. அங்கெல்லாம் கடல்லாம் கீழே என்ன இருக்குன்னு தெரியுது, என்ன மாதிரி மணல் இருக்குது, என்ன மீன் இருக்குது. பவளப்பாறைகள் வீடியோவில் காமிச்சதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய கடல் ஆய்வாளர்கள் நிறைய சினிமா படங்களில் பவளப்பாறை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் பவளப்பாறை பார்த்துருக்கேன். டூரிஸ்ட் வீடியோவில் கடல் கடியில் இந்த பவளப்பாறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த பவளப்பாறை இப்படி தான் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நான் பவளப்பாறை பார்த்ததே இல்லை நம்ம ஊரில் கடல் எப்படி இருக்குது? கருப்பாக அலை வந்தால் நுரையா வரும். ஆனால் அங்கே அலை நுரையா இல்லை, தண்ணி ப்ளூ கலரில் இருக்குது. அலை வந்தால் ப்ளூ கலரில் தான் வருது. தூரத்துலேருந்து பார்த்தா கூட அக்வா ப்ளூவாக தெரியுது.
தண்ணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நம்ம ஊரில் என்ன தெரியும், எங்கேருந்து பார்த்தாலும் கருப்பாக இருக்கும். ஓ இதுதான்ப்பா சென்னை அப்படின்னு நான் சொல்ல கண்டுபிடிச்சலாம். அதான் அந்த இருக்கான் பார், அங்கே தான் சென்னை, அங்கே அங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்கும், இப்படி வா இங்கே தான் காந்தி சிலை இருக்கும், இங்கே தான் கண்ணகி சிலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வெளிநாடுகளில் நம்ம தண்ணிக்குள்ளே சில பேர் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. வெளிநாட்டில் போய் அந்த கடல்லலாம் கண்ணாமூச்சி விளையாண்டாங்கன்னா, நீங்கள் தானே இருக்கன்னு நான் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த தண்ணி அவ்வளவு தெளிவு. உள்ளே என்ன பண்ணுறாங்கிறது படகுலேருந்து பார்த்தாலே தெரியும். வேகமாக போகிறாங்க, அதுலேருந்தே தெரியுது உள்ளே என்ன இருக்குது, என்னென்ன மீன் போகுது அப்படின்னு. ஆனால் நம்ம ஊரில் தெரியுமா? தெரியாது. அது மேற்கொள்ளணும், அது வரணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு. ஐயா ஸ்டாலின் வெளிநாட்டில் போய் கையெல்லாம் ஏந்துறாரு. ஆனால் அவங்க கடல் வளத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, நில வளத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, மலை வளத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கலாம் பார்த்தாரா இல்லையாங்கிறது தெரியாது. பார்த்துருந்தாருன்னா தமிழ்நாடு ஒழுங்காக இருந்திருக்கும். பார்க்கல. ஐயா வடிவேல் சொல்லுவார்ல, இதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன்டா இங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் தெரிஞ்சால் தமிழ்நாடு ஏன் இங்கே இருக்க போகுது, என்னைக்கோ முன்னேறிட்டு இருக்கும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கல்வி, எந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? ஐசிஐசியா, சிபிஎஸ்சியா, இன்டர்நேஷ்னலா? எந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? ஓவரால் எந்த கல்வி முறையில் சிறந்தது? அரசு கல்வி முறையில் சிறந்ததா, எதில் சிறந்தது? பெரிய கேள்விக்குறி இருக்கு. அரசு ஒரு விழா எடுக்குதுன்னா அரசு சார்ந்த கல்வியை தான் சொல்லியிருப்பாங்க. இல்லையே, தமிழ்நாட்டில் இவ்வளோ கல்வி இருக்கு, எந்த கல்வின்னு அவங்க குறிக்கிறாங்க? சரி, அவங்க போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்லேயும் சென்னை ஸ்கூலு தனியாக இருக்குது, அரசு பள்ளியும் தனியாக இருக்குது. அதில் எந்த பள்ளி? போதையில் சிறந்த தமிழ்நாடு, தனியார் கல்வித்துறையில் சிறந்த தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள், 196 கல்லூரியில் 96 கல்லூரியில் முதல்வர்களே இல்லாமல் கல்லூரி நடக்குது. துணை பேராசிரியர்கள் 4000 பேர் இல்லை, உச்சநீதிமன்ற பிரச்சனையால் நிறுத்தி வச்சுருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எப்படி கொண்டாட முடியும்? இல்லை, நிறைய டேட்டா சொல்கிறாங்களே, அதாவது உயர்கல்விக்கு போகிறவங்களோட சதவீதம் எங்க ஆட்சியில தான் அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பொருளாதாரம் அதிகரிச்சிருக்கு. பொருளாதாரம் அதிகரிச்சதுன்னா அதிமுகவினுடைய ஆட்சியில 18% நிதி ஒதுக்கி இருக்காங்க. இவங்க 13% தான் நிதி ஒதுக்கி இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 22,254 கோடி வித்தியாசம் வருது. முதலமைச்சர் சொல்லுவாரா? பதில் எதுக்கு சொல்லுவாரா? ஒரு பணம் எடுத்துட்டு வந்தேன் பேசுறான், கல்வி விட்டுறாதீங்க, ரொம்ப பாதுகாப்பு அப்படி. ஏன்பா உங்களால நீ போய் பாருப்பா, நீ படிச்சுட்டு வந்தனாலயாப்பா படம் எடுத்த, இல்லை தனித்திறமை கல்வினால படம் எடுத்தியா? அதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் இல்லாமல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா எந்த கல்வியில் சிறந்தது, எப்படி சிறந்தது, எந்த கல்லூரி சிறந்திருக்கு? எல்லா அரசு பள்ளியிலையும் மூடிடுவேன், அப்புறம் எப்படி சிறந்து விளங்கும்? தீக்கதிரில் போடுறாங்க, இந்து தமிழ் திசை பத்திரிகையில் போடுறாங்க, எல்லா கல்லூரியும் மூடியாச்சு, பள்ளியெல்லாம் மூடியாச்சு, மூடிக்கிட்டே வராங்க அப்படின்னு போட்டா 270 அரசு பள்ளி இவங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் மூடியிருக்காங்க. இப்படி மூடிட்டே வந்துட்டா எப்படி சிறந்து விளங்கும்? பெரிய கேள்விக்குறியா இல்லையா? இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க, ரோபோட்டிக்ஸ் கல்வி நிறுத்தி வச்சிருக்காங்க, டெக்னாலஜி கல்வி நிறுத்தி வச்சிருக்காங்க, ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு கல்வியில் சிறந்தது என்ன, எப்படி சிறந்ததா இருக்கும்? எல்லாம் அவங்க முன்னேறினா அவங்க செஞ்சுட்டு போன, நீங்க தொடர்ந்துட்டாங்க, நாங்க பண்ணிட்டோம்னா. இப்போ சிறப்பு புலனாய்வு குழுலாம் அமைக்கப்பட்டிருக்கு. அது போக விஜய் தரப்புல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்ததா போக போறோம்னு சொல்றாங்க. அங்க மேல்முறையீடு இதுக்கப்புறம் செய்வாங்க. ஸோ இந்த விசாரணை அமைப்புகள், ஸோ இவங்க மூலமா உண்மை வெளியில அதுக்கப்புறமா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த போக்கு அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா விஜய் அவர்களை பத்தி பேசுறதே வேஸ்ட்டு. அந்த கட்சியை பத்தி அந்த கட்சியா நினைச்சு நம்ம பேசுறதே வேஸ்ட்டு. இல்ல, விஜய் அவர்களை பத்தி பேசுறது இல்ல. 41 பேரும் அங்க உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும்ல. கிடைக்கணும்னா ஐயா விஜய்ஜிக்கு உள்ள போடணும், அவ்வளவுதான் நீதி. நான் சொல்ற நீதி இது. அவங்க சொல்லக்கூடிய நீதி என்ன? பணம் இவர்களுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறது, அதான் அவங்க நீதி. வேற என்ன நீதி எதிர்பார்க்குறீங்க? இல்ல, எந்த ஒரு தலைவனுமே மக்கள் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க, அப்படித்தானே? இவர் விரும்புவாரு. எப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு சேருது பாரு கூட்டம், தமிழ்நாட்டிலே நான் தான் பெரிய கட்சி, என்னைய அமர்சிக்கிறீங்க, நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எண்ணம் இருக்குல்ல, அந்த ஒரு அல்ப புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி தான் இப்ப இவ்வளவு எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது பாருங்க அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லலையே. அவர் மறைமுகமா தாங்க புத்தி எண்ணம். எல்லாம் சேலத்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நீ நேரா வரதுக்கு எதுக்கு திருச்சில இருந்து நீங்க வரணும்? ஒன் வே ரோட்ல எதுக்கு வரீங்க? இடம் இருக்காதுன்னு தெரியும், திட்டமிட்டா அப்ப வரீங்களா? அதுக்கு ஒரு கேஸ் போடலாமா? நாங்கள் சார் என்னதான் பண்ணோன்னா பட்டினப்பாக்கத்தில் இருப்பேன் சார், வாங்க சார், இல்லை வீட்டில் இருப்பேன் வாங்க சார் அப்படின்னா உங்களை என்ன பண்ணுறது? 41 பேர் இறந்துட்டானே, நீயா பதில் சொல்லுவேன்? இவர் தான் மூச்சுக்கு 300 தரேன், நான் 250 கோடி விட்டுட்டு வரேன், 250 கோடி விட்டுட்டு வரேன், 250 கோடி விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாருல.
ஏன் 250 கோடி விட்டுட்டு வர யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல? இதெல்லாம் வேணும்ட்டு பீத்தல் பெருமை எல்லாம் ஐயா விஜய் அவர்களுக்கு மேலதான் தவறு. இல்ல அவர் வர்றத ஒரு ஜனநாயக நாடு, யாருன்னா வரலாம், 250 கோடியை விட்டுட்டு வரலாம், விட்டுட்டு வரேன்னு சொல்லலாம், பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, எனக்கு நான் என்னால் தூங்க முடியல, மத்தளத்தில் இரு பக்கத்திலும் அடி வாங்குகிறேன் அப்படிங்கிறாரு. அவரால் தான் தியாகம் செய்யறாரு. இந்த வயசுல ரிட்டையர் ஆகிற வயசு, தூங்குற வயசு, வேலை செய்யல முதலமைச்சரா இருந்து நம்ம 1000 விமர்சிக்கிறோம். இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தூங்குற வயசு, வீட்டுல இருக்கிற வயசு அவர் செய்யல. ஐயா சீமான் இல்லை, நல்லா படம் எடுத்து இவர் மாதிரி இருக்கிற வேண்டிய வேலை 250 கோடி 300 கோடி சம்பாரிச்சுட்டு அவர் இல்லை, வரல. இவங்க செய்யாத தியாகம் இவர் செஞ்சுட்டாரு. சும்மா அதெல்லாம் கதை. எல்லாரும் தான் சீமான் தான் பெரிய டேரக்டர். இன்னைக்கு கூட போய் கேளுங்க, மக்கள் மத்தியில் இன்னைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. மாயாண்டி குடும்பத்தார் படம் எடுத்தார், போய் கேளுங்க. ஐயா எடப்பாடி கேளுங்க, அவர் எம்எல்ஏ வந்து ரிட்டையர் ஆகிற வயசு அவருக்கு. ஆனா அவரு செய்யல பொதுச் செயலாளரா. ஐயா ஸ்டாலின் இல்லை, விட்டு ஏன்னா எனக்கு திமுக நினைக்கலங்க, எனக்கு பின்னாடி துரைமுருகன்லாம் இருக்காரு, அவர் பார்த்துட்டு விட்டுட்டாரா? இல்லைங்க எனக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் வேணாம், நான் ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு என் மகா இருக்கான்னு விட்டுட்டாரா? பிடிச்சிட்டு இருக்கிறாருல, தியாகம் தானே. ஒரு வயதானவர் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யல. நாட்டுக்குன்னு பணிக்கணும் வந்துட்டு அதெல்லாம் தியாகம். 250 கோடி 250 கோடி 250 போ, உன்னை யாரும் கூப்பிடல போ. மிக்க நன்றி, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றிக்கா.